செல்வி ஏனுங்க இங்க வா. இந்த பனம்பழம் சாப்பிடு. நல்ல மணமாவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. இது நாங்க பள்ளிக்கூடம் போகும்போது போயிட்டு திரும்பி வரையில பனம்பழத்துக்கு போட்டியா இருக்கு. அப்புறம் இது தின்னு போட்டு பாருங்க இப்படி மாம்பழம் மாட்டா மணமடிக்கு. அப்புறம் நல்லா இழுத்து சாப்பிட்டு போட்டு பல்லுல பூரா மஞ்சி சிக்கிக்கு. அப்புறம் மஞ்சி எடுத்துட்டு வர வர ஊடு வந்து சேர்ந்துருவேன் மஞ்சி இழுக்கிறதுக்குள்ள. அப்புறம் இத நம்ம ஊர்ல எல்லாம் என்னம்பாங்கன்னா பனங்கொட்டைய ஈசுறது அப்படிம்பாங்க. என்றதாலேயே முதல்ல முடியெல்லாம் இந்த மாதிரி ஈசுன மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் என்னம்பாங்க எங்க சொந்தக்காரரு தலைப்பாரு பனங்கொட்டை ஈசுனு தலையாட்டா இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற போது. இப்போ பனங்கொட்டை நீ ஈசுன, ஆமா, உன்ற தலை யார் ஈசிருப்பா? என்ற தலைவா ஆடு மாடுது. ஆடு மாடுங்களா? சரி சரி சரி. எங்க ஒண்ணு ஈசு வாக்கலாம். இது எப்படி சாப்பிடுவாங்க? இது அத்தனை ருசியா இருக்கு, மணமாவும் இருக்கு. சாப்பிடணும். நல்ல மணமா இருக்குதுங்க. ஒண்ணு பல்லில் சிக்கிக்கு இந்த நாறு. சரி தான், நீ ரெண்டையும் நீயே ஈசிக்க. எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ரெண்டு. சரி ரைட், சாப்பிடுங்க. இப்போ என்ன நீங்களும் வச்சுக்கங்க.